அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகர் கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில். இந்த கோவில் கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலே 108 விநாயகர்களுக்கும் தனி சன்னதி இருக்குது. இந்த மாதிரி 108 விநாயகர் நம்ம எங்கேயுமே அதிகமாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்போடு இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஸ்ரீபக்தி சேனல்லே கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சாரதாம்பாள் திருக்கோயில் பதிவிட்டிருக்கோம். அந்த கோயில் பக்கத்துலேயே தான் இந்த 108 விநாயகர் திருக்கோயிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் பார்க்குறோம். இந்த கோயில் சுற்றிலுமே மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல ரொம்ப அமைதியாக அமைஞ்சிருக்கு. கோயிலும் ரொம்ப நீட்டாகவே வச்சுருக்காங்க. நம்ம கோயில் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை அம்மனை தான் பார்க்குறோம். அழகான அலங்காரங்கள் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சுவாமிக்கு மேலேயுமே ஃபோக்கஸ் லைட்டும் வச்சுருக்கிறதுனால ரொம்ப அழகாக தெரியறாங்க எல்லா சுவாமியும். அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்கிறது 108 விநாயகருடைய கோல்டன் மினியேச்சர் பார்த்துட்ருக்கோம். இந்த கோல்டன் மினியேச்சர் ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. இதை நம்ம தொட முடியாது. தூரத்தில் நம்ம பார்த்து வேண்டிக்கலாம். விநாயகர் எப்படி வெளியில் கல் சிலையை அமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி மினியேச்சராக பண்ணி இங்கே கோல்டுலேயே அமைச்சிருக்காங்க. நம்ம இங்கே பக்கத்துலேயே விநாயகர் சிலைகள் எல்லாமே பார்க்குறோம். இங்கே எல்லாமே கல்லால் செதுக்கப்பட்ட விநாயகர். சுற்றிலுமே 108 விநாயகர் அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு எல்லா கோயில்களையும் நம்ம பார்க்க முடியாது. இங்கே அமைஞ்சிருக்கிறதே ரொம்ப விசேஷமாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த கோயிலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். இவருக்கும் இங்கே தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. ஆஞ்சநேயருக்கும் நிறைய பூ மாலைகளால் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலே சுப்பிரமணியருக்கும் தனி சன்னதி இருக்குது. பக்கத்துலேயே நவகிரகங்களையும் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது மூலவரான செல்வ விநாயகர். விநாயகரை வேண்டிட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய காரிய தடங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுவார். சங்கடஹர சதுர்த்தி விரதம் கணபதிக்குன்னு உருவான ஒரு அருமையான விரதம். இந்த விரதத்தை மேற்கொண்டு கணபதியை பூஜிக்கும் பக்தர்களுக்கு எந்த குறையும் இருப்பதில்லை என்றே சொல்லப்படுகிறது. ரொம்ப அருமையான கோயில் தான் இன்றைக்கி பார்த்தோம். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.